Hi friends, welcome to Papathi channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல chicken kabab எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறைய non-veg dishes போட்டுருக்கோம். வித்தியாசமான dishes போட்டுருக்கோம். எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய feedbacks கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறது பார்க்கலாம். chicken boneless chicken வந்து ஒரு 1/4 kg வந்து மிக்ஸில போட்டு அடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பொடியா நறுக்கி வச்சிருக்கோம். வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு வெங்காயம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள், மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. சோள மாவு 2 ஸ்பூன் எடுத்துர்க்கேன், corn flour, கொத்தமல்லி கொஞ்சம், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூளும் மிளகாத்தூளும் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் எடுத்தாச்சு. ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒட்டி நல்லா மொறுமொறுப்பாக சூப்பராக வரும். சோம்புத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன், இஞ்சி பூண்டு பொடியாக நறுக்குனது 2 சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் இதில் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் பச்சை மிளகா வேண்டாம், பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பிசைஞ்சு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. நல்லா மேரினேட் பண்ணி வச்சு அது நல்லா ஊறணும். அப்போ தான் அது எல்லாமே நல்லா இறங்கும். உங்களுக்கு கலர் தேவை அப்படின்னா இதில் கொஞ்சம் கேசரி பவுடரும் சேர்த்துக்கலாம். நாங்கள் கலர் சேர்க்காம தான் பண்ணுறோம். நீங்கள் கலர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இந்த மாவு ஊறிச்சு. ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டு இது உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப், ஓவல் ஷேப், அப்புறம் ரெக்டாங்கிள், ஸ்கொயர், எந்த மாதிரி சர்க்கிள் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ஷேப்ஸ் எடுத்து ஒரு தட்டில் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஸ்நாக்ஸாக இருக்கும். பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது. இதே மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ் வச்சும் பண்ணலாம். வெஜிடபிள்ஸ் வச்சு எப்படி பண்ணலாங்கிறத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ நல்லா எல்லாம் வெந்துருச்சு, எடுத்து வச்சாச்சு. சூப்பரான சிக்கன் கபாப் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க, எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching friends.